ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல அன்னைக்கு காலையில சூரியன் ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷா உதயம் ஆச்சு. நாளைக்கு புது வருஷம் பிறக்க போறதால அந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் அன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. புறாண்ணா, இன்னைக்கு ராத்திரி பிறக்க போற புது வருஷத்தை வரவேற்கிறதுக்காக நம்ம எல்லாரும் அந்த வயசான பப்பாளி மரத்துக்கு அடியில ஒன்னா சேருவோம். சோனா, நீ கேக் தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு. நான் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பெரிய கடிகார வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். நாம எல்லாரும் ராத்திரி அந்த பப்பாளி மரத்துக்கு அடியில ஒன்னா சேர்ந்து வரப்போற புது வருஷத்தை சந்தோஷமா கொண்டாடுவோம். சரி புறாண்ணா, நீங்க போய் கடிகாரத்தை வாங்கிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் கேக்க தயார் பண்ணி வைக்கிறேன். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே புறா கடிகாரம் வாங்க மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. காலு, கோரி, நீங்க 2 பேரும் சீக்கிரமா பக்கத்து காட்டுக்கு போய் நிறைய பூக்களை பறிச்சுக்கிட்டு வாங்க. பூக்களால அந்த வயசான பப்பாளி மரத்தை நாம அலங்கரிச்சு வைக்கணும். இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் அந்த பப்பாளி மரத்துக்கிட்ட ஒன்னா சேர்ந்து வரப்போற புது வருஷத்தை கேக் வெட்டி கொண்டாட போறோம். ரீட்டா, நாங்க இப்பவே கிளம்பி போய் நிறைய பூக்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு வரோம். சரி, நேரமாச்சு, நீங்க கிளம்புங்க. நானும் போய் கேக்கு தயாரிக்க சக்கரை வாங்கிட்டு வரணும். சோனா குருவி என்ன சக்கரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கு. இப்படி பேசிக்கிட்ட இவங்க பிறகு அங்கிருந்து பறந்து போனாங்க. சோனா குருவி தன்னோட வீட்டு வாசல்ல கேக் தயாரிக்கிற வேலையில ரொம்பவும் மும்முரமா ஈடுபட்டு இருந்தது. அந்த சமயத்துல புறாவும் கடிகாரம் வாங்கறதுக்காக மார்க்கெட்டை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்தது. பூக்களை தேடி போன காலுக்காகவும் கோரிக்காகவும் சீக்கிரமாவே பக்கத்து காட்டுல பூ இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. கோரி, இந்த இடத்துல நிறைய பூக்கள் இருக்கு. நாம சீக்கிரமா பூக்களை பறிச்சுக்கிட்டு உடனே நம்ம காட்டுக்கு போயாகணும். காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப ஆந்த ஒண்ணு அங்க வந்து உட்கார்ந்தது. இந்த பூக்களை எங்க காட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் பறிக்க முடியும். மற்ற காட்டை சேர்ந்தவங்க யாரும் இந்த பூக்களை பறிக்க முடியாது. ஆந்த தம்பி, புது வருஷ கொண்டாட்டத்துக்கு நாங்க எங்க காட்டுல உள்ள வயசான பப்பாளி மரத்தை அலங்கரிச்சு ஆகணும். பூக்கள் இல்லாம அந்த மரத்தை நாங்க எப்படி அலங்கரிக்க முடியும்? எங்களை தவிர இந்த பூக்களை யாரும் பறிக்க கூடாதுங்கிறது எங்க காட்டோட சட்டம். உங்களுக்கு பூக்கள் வேணும்னா உங்க காட்டுல உள்ள பூக்களை போய் பறிச்சுக்கோங்க. என்னடா தம்பி, உங்க காடு எங்க காடுன்னு பிரிச்சு பேசுற? எல்லா காடுகளும் நம்மளோடது தான். இந்த புது வருஷ கொண்டாட்டத்துல நாங்க மட்டும் இல்ல, நீங்களும் வந்து கலந்துக்கலாம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வரப்போற புது வருஷத்தை ஜாலியா வரவேற்கலாம். போன வருஷமும் உங்க காட்டுல உள்ளவங்க எல்லாம் இந்த வருஷத்துல இருந்து நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுதல் செய்யாம ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு சொன்னீங்க. நாங்களும் அதை நம்பணும். ஆனா கொஞ்ச நாள்லயே உங்க காட்டுல உள்ள கழுகு ஒண்ணு எங்க குழந்தைகளை கொன்னு தின்னுடுச்சு. ஆந்த தம்பி, அந்த கழுகு இப்ப ரொம்பவும் வெக்கப்படுது. அந்த கழுகு தான் செஞ்ச தப்ப உணர்ந்துருச்சு. இந்த புது வருட கொண்டாட்டத்துக்கு நீங்களும் வாங்க. அந்த கழுகை உங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம். அந்த கழுகு எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சத்தியமும் பண்ணணும். இதுக்கு நீங்க உறுதி கொடுத்தீங்கன்னா புது வருஷ கொண்டாட்டத்துல நாங்களும் கலந்துப்போம். இங்க பாருடா தம்பி, நீ சொன்ன மாதிரியே நாங்க செய்கிறோம். இந்த வருஷத்துக்கு கடைசி நாளான இன்னையோட நாம பழைய பகை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே குடும்பமா ஒத்துமையா வாழ்வோம். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் நிறைய பூக்களை பறிச்சுக்கிட்டு ஆந்தைங்களோட தங்களுடைய காட்டுக்கு திரும்பி வந்தாங்க. கடைக்காரரே, இந்த கடிகாரம் சரியான மணியை காட்டுமா? கவலைப்படாத புறா, அந்த கடிகாரத்துல புது பேட்டரி போட்டு இருக்கோம். எப்படியும் 6 மாசத்துக்கு இந்த கடிகாரம் நிக்காம ஓடும். அப்படி நின்னுடுச்சுன்னா இத கொண்டு வந்து கொடுத்துட்டு வேற கடிகாரம் வாங்கிக்கிட்டு போங்க. பிறகு அந்த கடிகாரத்தை பணம் கொடுத்து வாங்கின புறா அதை எடுத்துக்கிட்டு தன்னோட காட்டுக்கு திரும்பி வந்தது. அம்மா, இந்த தேன் பாட்டில எதுக்காக வாங்கிட்டு வந்தீங்க? லூசி, நாளைக்கு பிறக்க போற புது வருஷத்தை இன்னைக்கு ராத்திரி நாம எல்லாரும் சேர்ந்து கொண்டாட போறோம். அதுக்காக சோனா குருவி கேக்கு தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல கலக்கறதுக்காக தான் நான் இந்த தேன் பாட்டில வாங்கிட்டு வந்தேன். பிறகு இந்த தேன் பாட்டில் எடுத்துக்கிட்டு ரோனி குருவியும் லூசியும் சோனா குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. சக்கரை வாங்க போன ரீட்டா கிளி மனிதர்களோட குடியிருப்பு பகுதிக்கு போச்சு. ஐயா, பறவைகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு ராத்திரி பிறக்க போற புது வருஷத்தை கேக் வெட்டி கொண்டாட போறோம். அந்த கேக் தயார் பண்றதுக்கு எங்களுக்கு சக்கரை தேவைப்படுது. தயவு செய்து உங்ககிட்ட கொஞ்சம் சக்கரை இருந்தா கொடுத்து உதவுங்க. எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து கேக்க வெட்டி வரப்போற புது வருஷத்தை கொண்டாட போறீங்களா? ஆமா, பிறக்க போற புது வருஷத்துல இருந்து
நாங்க எங்களுக்குள்ள இருந்த பழைய பகையெல்லாம் மறந்து ஒரே குடும்பமா ஒன்னா ஒத்துமையா வாழ போறோம். இதுக்கப்புறம் எங்களுக்குள்ள பகையோ அடிதடியோ இருக்காது. அன்பும் அமைதியும் மட்டும்தான் இருக்கும். இங்க உள்ள மனுஷங்க கூட இப்படிதான். புது வருஷம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட உள்ள கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுருவேன், மற்றவங்க கிட்ட அன்பா இருப்பேன், அப்படி இப்படின்னு நிறைய உறுதிமொழி எடுத்துப்பாங்க. ஆனா ஒரே நாள்ல அது எல்லாத்தையும் மறந்து தங்களோட வாழ்க்கைய பழையபடியே வாழ ஆரம்பிப்பாங்க. அப்படியா? பறவைகளான நாங்க தான் உணவுக்காக அடிச்சுக்கிறோம். மனிதர்களான நீங்க எதுக்காக இப்படி இருக்கீங்க? நீங்க சண்டை போடுறதுக்கு உணவு மட்டும்தான் காரணமா இருக்கு. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. ஜாதி, மதம், அடுத்தவங்க சொத்தை ஆக்கிரமிக்கிறது, வரட்டு கௌரவம், இப்படி சண்டை போடுறதுக்கு எங்க கிட்ட நிறைய காரணங்கள் இருக்கு. ஆமா, மனிதர்களான நீங்க சந்தோஷமா வாழ உண்ண உணவும் இருக்க இடமும் உடுத்த உடையும் இருந்தா போதுமே. அப்புறம் ஏன் தேவையில்லாத விஷயத்துக்காக அடிச்சுக்கிறீங்க? உணவு, உடை, இருக்க இடம், இதையெல்லாம் தாண்டி எங்களுக்கு வரட்டு கௌரவம் தான் முக்கியம். அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். சரி சரி, ஏதாவது செஞ்சுட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் சர்க்கரை கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டு போய் கேக்கு தயாரிக்கிற வேலையை கவனிப்பேன். பிறகு அந்த விவசாயி கொஞ்சம் சர்க்கரைய ரீட்டா கிளிக்கு கொடுத்தாரு. இந்த சர்க்கரையை எடுத்துக்கிட்டு போ. எங்களை மாதிரி நீங்களும் முட்டாள்தனமா சண்டை போடாம இந்த புது வருஷத்துல இருந்து ஒத்துமையா வாழுங்க. அந்த சர்க்கரையை வாங்கிக்கிட்ட ரீட்டா கிளி சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பிறகு ரீட்டா கிளி கொண்டு வந்த சர்க்கரை, ரோனி குருவி கொண்டு வந்த தேன், இன்னும் நிறைய பொருட்களை வச்சு எல்லா பறவைகளும் சேர்ந்து ஒரு பெரிய கேக்க தயார் பண்ணி முடிச்சாங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. எல்லா பறவைகளும் அந்த வயதான பப்பாளி மரத்துக்கடையில ஒன்னா கூடினாங்க. அந்த பப்பாளி மரம் பூக்களால ரொம்பவும் அழகா அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நல்ல நிலவு வெளிச்சத்துல அந்த பப்பாளி மரத்துக்கு அடியில கூடின எல்லா பறவைகளும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சமயத்துல கழுகாக்காவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. கழுகக்கா, பக்கத்து காட்டுல உள்ள ஆந்தானனோட குடும்பம் உங்க மேல ரொம்பவும் கோபமா இருக்காங்க. போன வருஷம் நீங்க கொடுத்த உறுதிமொழியை மீறி அவங்களோட குழந்தைங்களை கொண்டு சாப்பிட்டு இருக்கீங்க. இதுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படி கொடுத்த வாக்க மீறி நடக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? சோனா, நீ மட்டும் இல்ல, இங்க கூடியிருக்கிற எல்லா பறவைகளும் என்ன மன்னிச்சிடுங்க. மனிதர்கள் வாழற பகுதியில கொஞ்ச நாள் கூடு கட்டி வாழ்ந்தேன். அப்பதான் மனிதர்களை பார்த்து இந்த கேவலமான பழக்கத்தை கத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா அந்த மாதிரி இருக்க மாட்டேன். இப்ப நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. இனி என்னால எந்த பறவைக்கும் ஆபத்து இருக்காது. இப்படி சொன்ன கழுகு பிறகு ஆந்தையோட மனைவிய தான் பக்கம் கூப்பிட்டு தான் நெஞ்சோட அணைச்சிக்கிச்சு. இதுக்கப்புறம் பறவைகளான நாமெல்லாம் ஒரே குடும்பமா ஒத்துமையா வாழ்வோன்னு பிறக்க போற இந்த புது வருஷத்துல உறுதிமொழி எடுத்துப்போம். கழுகக்காவோட இந்த பேச்சு கேட்ட எல்லா பறவைகளும் ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. மறந்துட்டோம், நாம எல்லாம் மறந்துட்டோம். இப்ப புது வருஷம் பிறக்கிறப்ப வெடிக்கிறதுக்கு நாம பட்டாசுகளை வாங்கிட்டு வரல. பட்டாசு இல்லாம நாம எப்படி புது வருஷத்தை கொண்டாடுறது? அந்த சமயத்துல குக்குவும் ஜாக்குவும் நிறைய பட்டாசுகள் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு பறந்து வந்தாங்க. அம்மா, பட்டாசுகளை வாங்க நீங்க மறக்கலாம், ஆனா நாங்க மறக்க மாட்டோம். இங்க பாருங்க எவ்வளவு பட்டாசுகளை வாங்கிக்கிட்டு வந்திருக்கோம். நண்பர்களே, புது வருஷம் பிறக்க இன்னும் 10 வினாடிகள் தான் இருக்கு. நாம இப்ப கவுண்ட் டவுன் சொல்ல ஆரம்பிக்கலாம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. புது வருஷம் பிறந்த உடனே குக்குவும் ஜாக்குவும் அங்க வாங்கி வச்சிருந்த வெடிகளை வெடிக்க ஆரம்பிச்சாங்க. புது வருஷம் பிறந்துருச்சு. அந்த பப்பாளி மரத்துக்கு அடியில உட்கார்ந்திருந்த எல்லா பறவைகளும் புது வருஷம் பிறந்தத ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க. பிறகு அவங்க தயார் பண்ணி வச்சிருந்த கேக்கை வெட்டி எல்லாரும் சாப்பிட்டாங்க. நண்பர்களே, நீங்களும் இந்த புது வருட ஆரம்பத்துல உங்களை இன்னும் நல்ல வழியில கொண்டு போற மாதிரி உறுதிமொழிகள் எடுத்துக்குங்க. ஆனா அந்த உறுதிமொழிய அன்னைக்கு சாயங்காலமே மறந்துடாம வருஷம் பூரா கண்டினியூ பண்ணுங்க.